வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பேஸ் பண்ணி எதுக்கு நம்ம இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் சிஎஸ்ஐ நெட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதோட கால் ஃபார் வரும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை டிசம்பர் சிஎஸ்ஐ நெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஒன்லி வே. நம்ம இப்போ இருந்து 6 months கோத்ரூ பண்ணி படித்தா மட்டும்தான் டிசம்பர் சிஎஸ்ஐ நெட்டை ஈஸியாக கோத்ரூ பண்ண முடியும். அந்த 3 மாதம் நெருக்கடியில் வரும்போது 9th month 10th month ப்ரிப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அது அடுத்த சிஎஸ்ஐஆர் ஜூனுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிசம்பர் சிஎஸ்ஐஆருக்கு ஒரு எஃபெக்டிவ் மந்த்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 months நம்ம எஃபெக்டிவாக படித்தாலே போதும். டிசம்பர் சிஎஸ்ஐஆர் நெட்டை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கான கெத்துவும் பண்ண முடியும். நிறையா லீனியர் எலிஜிபிளாக சம்மந்தப்பட்ட வீடியோஸை நம்ம ஆல்ரெடி நம்மளோட செக்ஷனில் நிறையா பார்த்துட்டோம். யூடியூப் பிளேலிஸ்ட்டே இருக்குது. லீனியர் எலிஜிபிளாக பேஸ் பண்ணி 90 வீடியோஸ் கிட்ட நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் வீடியோஸே ஒரு 125 மேலே நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் அனாலிசிஸோட ஒரு பேஸ் இன்ட்ரொடக்ஷன். யூடியூப் வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நெட் எக்ஸாமோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம தனியாக அதுக்கான கோர்சஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அந்த கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும் வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இப்போ இந்த ரியல் அனாலிசிஸில் இந்த கொஷின் நம்ம கொஞ்சம் பாருங்கள். லெட் எக்ஸ் பி ஏ கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர். பொதுவாகவே ரியல் அனாலிசிஸ்குள்ளே வந்தாலே அது ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்ற புரிதல் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டே தெரியாமல் அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ கனெக்டட் சப்செட்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அதுக்கு ஒரு லென்த்தியான டெஃபினேஷன் இருக்கும். கனெக்டட் சப்செட்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் இருக்கும். நமக்கு இப்போ அந்த சப்செட் டெஃபினேஷனே வேண்டாம். ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பாருங்கள். கனெக்டட் சப்செட் ஆஃப், இது ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின். பிஜிடிஆர்பின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. பிஜிடிஆர்பி எக்ஸாமோட கால் ஃபார் கொஞ்சம் ரொம்ப வேகமாகவே வந்துடும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து ரிலேட்டடாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் ஸோ. எல்லாரோட ப்ரேயர்ஸும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான். பிஜிடிஆர்பி வந்து வேகமாக வரணும்னு தான் அதோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கான அதில் சொல்கிறேன். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் வித்தின் 3 months. அது நாளைக்காக கூட இருக்கலாம், இல்லை 3 மாதம் கழிச்சு கூட இருக்கலாம். அதை பற்றி சரியாக தெரில. ஒரு 3 monthக்குள்ளே கண்டிப்பாக வருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாட்டையுமே இருக்குது. ஸோ பார்க்கலாம். இது ஒரு பிஜிடிஆர்பியோட ஒரு கொஸ்டின். அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்களேன். கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் எப்பயுமே என்னவாக இருக்கும்? ஸோ ஆர் மீன்ஸ் இந்த மாதிரி டபுள் ஆர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரியல் நம்பர்னு மீனிங். இஸ் ஆல்வேஸ் connected subset of R is always either singleton or intervals. நல்லா கவனிங்க. நம்ம சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் ஆகல, இல்லாட்டினா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகல, நம்ம அங்கே போய் உட்காந்து ரிசர்ச் பண்ண போகலை, நம்ம அங்கே பிஹெச்டி பண்ண போகலை. கனெக்டட் சப்செட்னா என்னென்னு நம்ம அங்கே ஆராய்ச்சி பண்ண போகலை. இதை நம்ம எழுதி கூட பார்க்க தேவையில்லை. அங்கே போய் நான் சொல்கிறேன், எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னா அது ஏதோ சிங்கிள்டனாக இருக்கும், இல்லாட்டி இன்டர்வல்ஸாக இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் டெஃபினிஷனை யோசித்து அங்கே போய் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கு 4 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது. அது நெட் எக்ஸாம்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பிஜிடிஆர்பினா 30 secondsக்கு மேலே எடுக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு டைமிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரொம்ப மேஜராக ஃபாலோ பண்ணணும். சிஎஸ்ஐ நெட் ப்ராப்ளமாக ஒரு 4 நிமிஷம் தான் அதிகபட்சம் நான் சொல்கிறது. இந்த மாதிரி சம்ஸ்லாம் 30 seconds போதும் நெட் எக்ஸாம்ஸ்க்கே. பிஜிடிஆர்பி எக்ஸாமாக ஒரு 30 seconds மேலே யோசிக்கவே கூடாது. அங்கே உட்காந்து டெஃபினேஷன் எழுதி பார்த்து ஹென்ஸ் ப்ளூட் போடுற வேலையை நம்ம அங்கே வச்சுக்கவே கூடாது. ரொம்ப டீட்டெயிலாக செஞ்சு பார்க்கணும்னு நீடு கிடையாது. அவனுக்கு தேவை ஆன்சர். அதை நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணி எழுதினாலும் பேப்பரில் கால்குலேட் பண்ணி எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறையா ப்ராப்பர்ட்டிஸை கோத்ரூ பண்ணுங்கள். இதை வந்து நான் மெயினாக இப்போ எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ கனெக்டட் சப்செட்டை நம்ம என்னென்னு பார்க்கல, ஆனால் ரியல் நம்பர்ஸோட கனெக்டட் சப்செட்ஸ்லாம் என்னவா இருக்குன்றதை பார்க்குறோம். சிங்கிள்டன்ஸ் ஆர் இன்டர்வல்ஸ். ஸோ மனப்பாடம் பண்ண சொல்லலை, கான்செப்ட் லேர்னிங் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆனால் ப்ராப்ளம் சால்விங்கிறதுல நிறைய பேர் தடுமாறுறீங்க. எம்சிக்யூ செக்ஷனில் தான் நிறைய பேர் தடுமாறுறீங்க. ஒன்று சிங்கிள்டன்ஸாக இருக்கும், இல்லை இன்டர்வல்ஸாக இருக்கும். அப்போ கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கனெக்டட் சப்செட்ஸ் ஆஃப் ஆர் அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இர்ரேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்படின்னா எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வேளை ஆரோட சப்செட்டாக இருக்கிறது எல்லாமே சிங்கிள்டன்ஸாக இருக்கும், இல்லைனா இன்டர்வல்ஸாக இருக்கும்னு பார்த்தோம். சரி, நம்ம இப்போ இன்டர்வல்ஸ்னு அசியூம் பண்ணிப்போம்.
சப்போஸ் டு பி இட் இஸ் இன்டர்வல். இந்த கலர் ப்ராப்பராக தெரியுதான்னு தெரில. இன்டர்வல்ஸ்குள்ளே 2 இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும், விச் மீன்ஸ் க்யூவும் இருக்கும், க்யூ காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கும் இல்லையா. இது வந்து ரேஷனல்ஸ், இது வந்து இரேஷனல். ஸோ இன்டர்வல்ஸ்னாலே அதுக்குள்ளே 2 தான் இருக்கும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இப்போயா தெரிஞ்சுக்கோங்க. க்யூ யூனியன் க்யூ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது தான் இன்டர்வல். அதாவது ரேஷனலும் இரேஷனலும் சேர்ந்தது தான் இன்டர்வல்ஸ். ஜென்ரலாக இன்டர்வல் -∞ to +∞ இஸ் எ காமன் இன்டர்வல் பாத். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். இன்டர்வல்னாலும் ரியல் நம்பர்னாலும் ஒன்று தான். இது எல்லாமே ரியல் நம்பர்ஸோட நோட்டேஷன். இப்போ சொல்லுங்கள், கனெக்டட் சப்செட்டோட ரியல் நம்பர்ஸோட கனெக்டட் சப்செட்ஸ் எல்லாமே சிங்கிள்டனாக இருக்கும் இல்லை இன்டர்வல்ஸாக இருக்கும். இன்டர்வல்ஸ்குள்ளே யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது ரேஷனல்ஸ் இருக்கும், இல்லாட்டி இரேஷனல்ஸ் இருக்கும். பட் நமக்கு இங்கே கொஸ்டினில் எக்ஸுக்குள்ளே வெறும் இரேஷனல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். எக்ஸுக்குள்ளே ஒன்லி இரேஷனல்ஸ், இட் கண்டெய்ன்ஸ் இரேஷனல்ஸ் அலோன். அப்போ கண்டிப்பாக எக்ஸ் இன்டர்வலாக இருக்க முடியாது. எப்படி அதை கட் பண்ணுறோம்? இன்டர்வல்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ரேஷனலும் இருக்கும், இரேஷனலும் இருக்கும். அதுதான் டெஃபினேஷன் சேஸ். இன்டர்வல்ஸ்னால் இரேஷனல்ஸும் இருக்கும், இரேஷனல்ஸும் இருக்கும். பட் நம்மளோட தியரம் என்ன சொல்லுது, நம்மளோட கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கிற எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாமே இரேஷனலாக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுது. அப்போ இரேஷனலை மட்டும் கேரி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக நாட் அன் இன்டர்வல். இன்டர்வல்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரணும்னா அது ரேஷனல் எலமெண்ட்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்கணும், இரேஷனல் எலமெண்ட்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்கணும், க்யூவும் இருக்கணும், க்யூ காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்டர்வல். வெறும் இரேஷனல் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் இன்டர்வல் கிடையாது. அப்போ அது என்னவா மாறிடும்னா சிம்பிளி சிங்கிள்டன் செட்டாக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் சிங்கிள்டன், அவ்வளோதான் ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆரில் அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். சிங்கிள்டன்னா என்ன அர்த்தம்? சிங்கிள்டன் அப்படின்னா என்ன மீனிங்? அண்ட் செட் கண்டெயின் ஒன்லி ஒன் எலமெண்ட், அதுக்கு பேர் தான் சிங்கிள்டன். ஸோ இப்போ என் ஆஃப் எக்ஸ் வந்து 1, அதுதான் ஆன்சர். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், A1 B2 C3 D∞. ஸோ இதான் 4 ஆப்ஷன். ஸோ ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், கனெக்டட் சப்செட்னா நம்ம என்னென்ன படிக்கலை. கனெக்டட் சப்செட்டோட டெஃபினேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு கிராஜுவேட் டிகிரியோட கோர்ஸ் கிளாஸஸ் இப்போ நான் உங்களுக்கு எடுக்கல. ஆனால் அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. நான் கனெக்டட் சப்செட்னா என்னென்னு தெரிஞ்சுக்க வேணும்னு நான் உங்களை அப்ரோச் பண்ணவே இல்லை, உங்களை தப்பாக கைட் பண்ணல. தெரிஞ்சுக்கோங்க, டெஃபினேஷன் எடுத்து ரீட் பண்ணுங்கள், புக் ரீட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது தெரியாமே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். பட் இதை நான் எக்ஸாம்பிள் யோசிக்கும் போது எப்படி யோசிப்பேன்? கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர், அப்போ இதர் இன்டர்வல் ஆர் சிங்கிள்டன், 2 கேஸ் தான். இன்டர்வலாக இருக்கும் இல்லை சிங்கிள்டனாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுமே அதான் மைண்டுக்கு வரும், சிங்கிள்டன் ஆர் இன்டர்வல். இன்டர்வல்னால் ரேஷனல் நம்பர் இருக்கும், இரேஷனல் நம்பர் இருக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு இரேஷனல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்வலாக இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ சிங்கிள்டனாக தான் இருக்கும். சிங்கிள்டனாக இருந்தால் கார்டினாலிட்டி 1 தான் இருக்கும். வித்தின் 20 to 25 செகண்ட்ஸ் தான். நான் இவ்வளோ நடத்தி இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்துருக்கே தவிர மற்றபடி இந்த சம்மில் ஒன்றுமே இல்லை. இப்படி தான் ரியல் அனாலிசிஸ் எல்லாமே இருக்குது. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ டிசம்பர் சிஎஸ்ஐ நெட் ஆகட்டும், இல்லை அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், கொஞ்சம் அதுக்கான ஸ்டடீஸை இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான கோர்சஸ் எல்லாமே நம்ம அவைல் பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஐ வில் சென்ட் ஆல் தி டீடைல்ஸ் அபவுட் த கோர்சஸ். கோர்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, அதல்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம். ப்ளஸ் அதேமாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் நெட் மேத்திஃபை அப்படின்னு சொல்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அப்டேட்ஸ் ப்ளஸ் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்களும் ஒத்துழைப்பு பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். கோர்ஸ் சம்மந்தமான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.